ஹலோ மக்களே, மகேஷ் அஞ்சலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அஞ்சலியும் ஒரு வழியாக மகேஷோட ஃபோனில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மகேஷ் யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன யாதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனோட அம்மாவை ஒரு வழியாட்டு கண்டுபிடிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலி மகேஷ் பற்றின எல்லா உண்மைகளையும் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம இந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்தால் சரி வராது. மகேஷோட வீட்டுக்கு போனால் தான் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அதை வச்சு எப்படியாவது முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சிடணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி மகேஷ் கிட்ட எனக்கு அந்த வீட்டுக்கு விடுறதுக்கே பயமாக இருக்குது. அந்த திருடன் வந்தலேருந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அந்த வீட்டில் ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது. அதனால் தயவு செய்து அந்த வீடு முழுக்க ஒரு கேமராவை ஃபிட் பண்ணணும் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகேஷும் கேமரா மட்டும் ஃபிட் பண்ணால் நம்மளை பற்றின எல்லா உண்மையிலுமே தெரிஞ்சிடுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே லக்ஷ்மி விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சொல்லிடுறாங்க. ஒரு விளையாட்டு மகேஷ் வீடு முழுக்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம லக்ஷ்மி அப்படியே வீடியோ கால் வராங்க. வீடியோ காலில் அஞ்சலிகிட்ட கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு. அஞ்சலியும் ஆமாம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அது மட்டும் இல்லாமல் அக்கா மொபைல்லையும் உங்கள் மொபைலில் அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் என்னையாதுன்னு எல்லாமே உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மகேஷ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, எப்பவும் இப்படி பண்ணிட்டாலே நம்ம ஒன்று எதிர்பார்த்தா எல்லாமே வேற மாதிரி நடக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் இல்லாத டைமில் நம்ம துளசிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா அம்மா சொன்னபடியே இங்கே கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அந்த கேமராவில் தெரிஞ்சிடும். உனக்கும் அம்மாவுக்கும் அந்த லிங்க் வேறு அனுப்பியிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும் துளசியும் அம்மா சொல்லுது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு, நல்ல விளையாட்டு. அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணனால மகேஷ் என்னெல்லாம் பண்ணுறா எல்லாமே தெரிய வந்துடும் சொல்கிறாங்க. அதை கேட்ட அஞ்சலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அம்மா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்க்கா, ஆனால் அவங்க வெளியில் போனால் எப்படி நமக்கு தெரியும்னு சொல்லவும் அதுக்கு துளசியும் சரி லொக்கேஷன் ட்ராக் பண்ணக்கூடிய ஆப்பை வசமாட்டு மகேஷோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே அஞ்சலியும் இல்லைக்கா இன்னொரு ஆப் இருக்குது, மகேஷ் யாருக்கிட்ட என்ன பேசுகிறான் அது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசியும் நீ சொல்றது எல்லாமே சரிதான், சீக்கிரமா அதை இன்ஸ்டால் பண்ணிடு, மகேஷுக்கு தெரியாம பண்ணிடுவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அஞ்சலியும் ஆமாக்கா அவனுக்கு தெரியாம எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல மகேஷும் இன்னொரு சைடு இருக்கும்போது நம்ம அஞ்சலிட்ட மகேஷ் மொபைல் இருக்கு, அப்படியே வசமாட்ட அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. கரெக்டா மகேஷ் வர மாதிரி இருக்கு. உடனே நம்ம அஞ்சலி செமையாட்டு ஒரு ஐடியாவா போடுறாங்க. மகேஷ் மொபைல் அப்படியே சார்ஜ் போடுற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. மகேஷும் நம்ம அஞ்சலிட்டு மொபைலை கேட்கவும் அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. அஞ்சலிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அஞ்சலியும் ஒரு வழியாட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனிமே மகேஷ் பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். அவன் யார்கிட்ட பேசுகிறான், அதே சமயத்தில் எங்கே போகிறான் எல்லாமே தெரிஞ்சிடும். அதை வச்சு கண்டிப்பாக நம்ம முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்கிறாங்க. நம்ம துளசியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அஞ்சலி கரெக்டா பண்ணிருப்பாளோ என்னவோன்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்காங்க. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் அஞ்சலி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கரெக்டா மகேஷோட மொபைல்ல எல்லாமே பண்ணிட்டேன்க்கா, இனி ஈஸியாக ட்ராக் பண்ணி முருகனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷுக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்குது. இவங்க அம்மா பெரிய சிஐடியாக இருப்பாங்க போல், வீடு முழுக்க கேமராவை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை பார்த்தினா உண்மை எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்களே, நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி அஞ்சலிகிட்ட ஃபோன் பண்ணி என்ன அஞ்சலி நல்லா தானே இருக்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்ல, மாப்பிள்ளை ஒன்று நல்லபடியாக பார்த்துக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அஞ்சலியை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா, எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எனக்கு நீ தனியாக இருக்கதே பிடிக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா போனதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இனிமேல் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நான் தானே, அந்த பொறுப்பில் இருக்கனால இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட அஞ்சலியை நம்ம லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றியை வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்படி நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அபிராமியும் மீனாட்சியும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. மீனாட்சிக்கு தாங்கவே முடியலை, எப்படியாவது இந்த துளசிக்கு ஆப்பு வைக்கணுமேனு சொல்லிட்டு மீனாட்சி அபிராமி கிட்ட இந்த துளசி சொல்கிற மாதிரி தான் அந்த வெற்றி தம்பியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்கு தான் இவங்கெல்லாம் திருந்த போகிறாங்கன்னு தெரியல, அப்படி என்னதான் பண்ணான்னு தெரியல, இந்த வெற்றி எப்போவுமே துளசிக்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆகி
துளசி கிட்ட போய் ஏன் நில்லு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், வெற்றி இந்த மாதிரி மாற்றிட்டே, என் பையன் இருக்க ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவன் வேலைக்கு போகணும்னு தேவையே இல்லை, ஒன்னால தான் அவன் இப்படி இருக்கான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. துளசி அதை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். துளசி அபிராமி கிட்ட வந்து, அத்தை நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதுங்க, எத்தனை நாள் தான் அவங்க எப்போவுமே மாமாவுக்கு சப்போர்ட்டில் இருக்க முடியும், அவங்களுக்குன்னு தனியாட்டு ஒரு சம்பாத்தியம் வேண்டாமா, அதுக்காக தான் இப்படி பண்ணாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிடாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மீனாட்சியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அத்தையை இவ திருப்பி எதிர்த்து பேசியிருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அபிராமி இதுக்கு மேலே இவள்கிட்ட பேசினா நமக்கு தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அஞ்சலியும் நம்ம துளசிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மகேஷ் யாருக்கிட்டையும் பேசின மாதிரி இருந்துக்கா, கண்டிப்பாக முருகன் அண்ணாவோட அம்மாவை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிடும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட துளசி, நீ செய்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அஞ்சலி அவன்கிட்ட நீ மாட்டிக்காத, சரியாட்டு வேற காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணி எப்படியாவது முருகன் அண்ணா அம்மாவை கண்டுபிடிச்சிருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அஞ்சலி ஃபாலோ பண்ணி நம்ம முருகன் அண்ணா அம்மா இருக்க இடத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரவுடிங்க எல்லாமே சூழ்ந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்போ ரவுடிங்களாக இருக்காங்களே, எப்படியாவது இவங்களுக்கு தெரியாமல் வசமாக அந்த இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் நினைக்கிறாங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாரும் தள்ளி நிற்கும் போது முருகன் அம்மாவை சேரில் கெட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே எப்படியாவது இவங்களை அவுத்து விடணும்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அவங்க பக்கத்தில் நெருங்குறாங்க. ரவுடிங்க எல்லாம் ஒரு சைடில் இருக்கும்போது அஞ்சலியும் முருகன் அம்மா பக்கத்தில் போயிடுறாங்க. நம்ம அஞ்சலி மாஸ்க் போட்டனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே முருகன் அம்மா அப்படியே பயந்து போயிடுறாங்க. அஞ்சலியும் உடனே, நீங்கள் பயப்படாதுங்கம்மா, நான் தான் அஞ்சலி உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முருகன் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பாக அஞ்சலி காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாட்டி எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி அவசரமாட்டு அந்த கயிறெல்லாம் அவுத்துறாங்க. அப்படி முருகன் அம்மாவை கைத்தாங்களா அஞ்சலி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கவனிச்சிட்றாங்க. அப்படி அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு முருகன் அம்மாவை பிடிக்கிறதுக்காண்டி வராங்க. அஞ்சலியும் முருகன் அம்மாவை தனியாக விட்டுறாங்க. நீங்கள் போயிடுங்கம்மா, நான் எப்படியாவது தப்பிச்சு வந்துடலான்னு சொல்கிறாங்க. முருகன் அம்மாவும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம அஞ்சலி அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம முருகன் அம்மாவை காண மாட்டேங்குது. எங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி தேடி பார்த்தாலும் காணவே இல்லை. முருகன் அம்மாவுக்கு வெளியில் வந்தவொடனே ஏதோ ஒரு புது உலகத்தில் வந்த மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக அந்த இருட்டறையில் மகேஷ் அடைச்சி போட்டிருந்தான், இப்போ எப்படி இந்த உலகம் மாறிட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காங்க. முருகன் அம்மாவுக்கு யாரும் இங்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, எங்கேயாவது நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே நம்ம முருகன் அம்மா போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனும் அவங்க ஒய்ஃபும் எப்படியாவது அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் முருகன் அம்மா அந்த கோவில்லே ஒரு தூணில் சாஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் முருகன் அம்மாவும் முருகனையும் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது முருகனை தேடி கண்டுபிடிக்கணுமே, என் பையன் எங்கே இருக்கானோ சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் முருகன் அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. அந்த சீன் எல்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.